மகாராஷ்டிராவில் BMW சொகுசு காரில் சென்ற இளைஞர் ஒருவர் நடு ரோட்டிலேயே சிறுநீர் கழித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொது இடத்தில் முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொண்டவர் மன்னிப்பு வீடியோ வெளியிடும் அளவிற்கு விவகாரம் பூதாகாரமாகியுள்ளது. நடந்தது என்ன? बस बोल गाड़ी एवढ्या आम तुला दाखवतो. अहो 10 रुपयाले फुल. நடு ரோட்டில் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரின் செயலை வீடியோ எடுத்தவரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்ட காட்சிதான் இது. போலீசாரின் தேடுதல் வேட்டைக்கு ஆளானவர் கைது அச்சத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். I am very shameful for yesterday's act which I did myself and I really apologize to all the people of Pune, Maharashtra and India. மகாராஷ்டிராவில் அதிக போக்குவரத்து நெருக்கடி காணப்படும் நகரங்களில் பூனேவும் ஒன்று. இந்நிலையில் பூனேயில் இரவாடா பகுதியில் பரபரப்பாக காணப்படும் சாலையில் திடீரென BMW சொகுசு கார் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து இறங்கி ஓடிய இளைஞர் சாலையின் நடுவே எந்த ஒரு சலனமும் இன்றி சிறுநீர் கழித்துள்ளார். அவரின் அடாவடி போக்கை பின்னால் வந்த நபர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அதனை கண்டு காரில் மதுபான பாட்டிலுடன் அமர்ந்திருந்த மற்றொரு இளைஞர் ஊளையிட்டு ஏளனம் செய்துள்ளார். சிறுநீர் கழித்துவிட்டு வந்த இளைஞர் வீடியோ எடுத்த நபரிடம் முகம் சுளிக்கும் வகையில் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நடு ரோட்டில் சிறுநீர் கழித்தவர் கௌரவ் ஹகுஜா என்பது தெரிய வந்தது. அவருடன் காரில் பயணம் செய்தவர் பாகேஷ் ஓஸ்வால் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் ஓஸ்வாலை கைது செய்தனர். விவகாரம் பூதாகாரமானதை உணர்ந்த கௌரவ் ஹகுஜா நடுரோட்டில் அநாகரிகமாக நடந்து கொண்டது தொடர்பாக மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளார். I am very shameful for yesterday's act which I did myself and I really apologize to all the people of Pune, Maharashtra and India and I really apologize to the police department and Shinde Sahib. Please forgive me and give me a chance. It will never happen again. I'm really sorry. பின்னர் இரவாடா காவல் நிலையத்திற்கு சென்ற அவர் சரணடைந்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் சம்பவத்தின் போது மதுபோதையில் இருந்தனரா என்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், வேகமாகவும் அலட்சியமாகவும் வாகனம் ஓட்டுதல், சாலை விதிமீறல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 2 இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பூனே போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 10 रुपयाले फुल.